வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 16 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. எதிர்பார்த்தது போலவே நேற்றைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு. ஆனால் தாமதமாக தொடங்கிய மழை அதிகாலை வரை பல இடங்களில் நீடித்தது. அதன் அடிப்படையில் மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் 27 மில்லிமீட்டர், மருந்தகல்லி டிபி 24 மில்லிமீட்டர், மேலும் பாலக்கோடு சுப்பிரமணிய சிவா கோஆபரேட்டிவ் சுகர் மில் ஆகியவற்றிலும் மழை பொழிவு. ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்தியூர் அம்மாப்பேட்டை 35.8 மில்லிமீட்டர், வரட்டுப்பள்ளம் 20 மில்லிமீட்டர், சத்தியமங்கலம் 14 மில்லிமீட்டர், ஏலந்தைக்குட்டை மேடு 12 மில்லிமீட்டர், பவானி மற்றும் கவுந்தபாடி ஈரோடெல்லாம் மழை பொழிவு. ஈரோட்டில் நனைக்கும் மழை, பாக்கி எல்லாமே 1/2 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிவு. இலந்தைக்குட்டை மேடுக்கு எல்லாம் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதிகபட்சமாக அம்மாப்பேட்டை 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் புதன் அணை மற்றும் பெருஞ்சாணியும் மழை பொழிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகொண்டப்பட்டி 46 மில்லிமீட்டர், பெணுகொண்டபுரம் 34 மில்லிமீட்டர், பரூர் 17 மில்லிமீட்டர், கேஆர்பி அணை 14 மில்லிமீட்டர், ஊத்தங்கரை தாலுகா அலுவலகம் 12 மில்லிமீட்டர், மேலும் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் நெடுங்கலும் மழை பொழிவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மழை, சேலம் மாவட்டம் மேட்டூர் 54 மில்லிமீட்டர், ஏற்காடு மற்றும் ஓமலூரிலும் மழை. அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் சிவகிரி நேற்றைக்கு இரவு பொழிந்தது. முன்னிரவில் சிவகிரி 33 மில்லிமீட்டர், சங்கரன் கோவில் 11 மில்லிமீட்டர், தென்காசி 8 மில்லிமீட்டர், ராமநதி மற்றும் ஆய்க்குடியிலும் மழை பொழிவு. தேனி மாவட்டம் சோத்துப்பாறை 25 மில்லிமீட்டர், மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி 14 மில்லிமீட்டர், ஆலங்காயம் மற்றும் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகமும் மழை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமாத்தூர் மழைப்பொழிவு. விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பு ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் மழைப்பொழிவு. மேலும் இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்பது இப்பொழுது மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் சேலம் மற்றும் நெருப்பூர், அதாவது கொளத்தூர் மேட்டூர் இந்த பகுதியில் இருந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் எண்ணமங்கலம் பகுதியை நோக்கி மழைப்பொழிவு வந்து தற்பொழுது அது மேட்டுப்பாளையம் பகுதியை நோக்கி ஈரோடு மாவட்ட வடக்கு திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி வழியாக செயலிழந்த தூறல் சாரல் காட்டுடன் மேட்டுப்பாளையம் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அப்படியே அட்டப்பாடியை நோக்கி. அடுத்தபடியாக இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்போம். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. காரணம், மேற்கு காற்றோட வேகம் குறைந்து மெல்ல நகரும் காற்றாக அனலை கொண்டு போய் குவிக்கிறது. குளிர்ந்த காற்று இல்லை. அடுத்தபடியாக கிழக்கு காற்றும் வேகம் குறைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, நெல்லடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு உருவாகியிருக்கு தென்னரை கோலத்தில். இதனால அரபிக்கடலோட தெற்கு பகுதி காற்றும் வங்கக்கடலோட, அதாவது குமரிமுனை தொட்டு வங்கக்கடல் பகுதியை நோக்கி வரக்கூடிய காற்றும் சற்று தெற்கு நோக்கி திசை மாறி இருக்கிறது. 17ஆம் தேதி வரைக்கும் இதே தான். நாளை வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். இந்த காற்றோட வேகம் குறைந்து வெப்பம் அதிகரித்திருக்கும். ஈரோட்டில் 38.6 டிகிரி, அதே கரூர் பரமத்தில் குறைந்தபட்சம் 16.5 என்பது மிக குளிர்ந்த சீதோஷ நிலை. கரூர் பரமத்தில் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை 16.5. கொடைக்கானலில் குளிர்காலத்தில் கூட இவ்வளவு வெப்பம் பதிவானதில்லை. அந்த அளவிற்கு தரையில் உயரழுத்தம் பதிவாகி இருக்கிறது. அரபிக்கடல் காற்று இது மேற்கிலிருந்து வருவதன் காரணமாக, மேற்கிலிருந்து வரும்பொழுது இங்கே குவிக்கப்படுகிறது குறைந்தபட்ச வெப்பநிலையை. சமவெளி பகுதிகள் நான் சொல்கிறது எல்லாமே சமவெளி பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இந்த இடத்துல. காரணம், பகலில் அதிகபட்சமாக வெப்பமாகும். பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்காக காற்று வரும்பொழுது அதிகமாக குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி பிறகு தொடர்ந்து குளிரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால மிக குறைந்த வெப்பநிலை இங்கே நிலவியது 16.5 என்பது இந்த கோடையில் இரவு நேர வெப்பநிலை என்பது மிக ஒரு அரிதான ஒன்று, குறைந்தபட்ச வெப்பம். அதே நேரத்தில் 38.7 100 டிகிரியை தாண்டி இருக்கிறது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஈரோடு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உயர்ந்திருக்க வெப்பம் பார்த்தீங்கன்னா வேலூர், திருத்தணி, திருவண்ணாமலையோட சமவெளி பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்ட பகுதி, சேலம், திருச்சி, பெரம்பலூர், மதுரை மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி,
மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட விருதுநகர் மற்றும் கோவில்பட்டி இந்த பகுதி, அதே போல் திருநெல்வேலி பாளையங்கோட்டை வரைக்கும் உள்ள இந்த மத்திய பகுதி வெப்பம் உயர்ந்து காணப்படும். 2 நாளைக்கு, இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பம் மத்திய பகுதி வெப்பம் உயர்ந்து காணப்படும். அதாவது அரபிக்கடலோரத்தை விட வங்கக்கடலோரத்தை விட உள்பகுதி வெப்பம் உயர்ந்து காணப்படும். இடிமழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். வெப்பமும் உயர்ந்து காணப்படும், இடிமழை பொழிவும் அதிகரிக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை கொஞ்சம் உள்ளே வரும். இன்றைக்கும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது அளவுக்கு நேற்றைக்கு வெள்ளை இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் தாமதமாக தொடங்கி ஈரோடு மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கு கொஞ்சம் முன்னேறலாம், ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் 18ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீராவி காற்று உள்ளே வரும். அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நோக்கி காற்று திசை மாறி இருக்கு. அது விலகி போனதும் அதன் ஈர்ப்பில் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி விடுபட்டு கொஞ்சம் காற்று தமிழ்நாட்டின் நிலப்பகுதியை நோக்கி கேரளா வழியாகவும் வங்கக்கடல் வழியாகவும் உள்ளே நுழையும். அப்போது 18ஆம் தேதியிலிருந்து பரப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு, இடிமழை பொழிவு, மாலை இரவு இடிமழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். கண்டிப்பாக 20ஆம் தேதி 21ஆம் தேதி நல்ல மழை பொழிவையே கொடுக்கும். 20ஆம் தேதி 21ஆம் தேதி 20, 21, 22 பிறகு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டே இருக்கும். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக பெய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ கூட ஒங்கோலில் பெய்து கொண்டிருக்கு. ஆனால் அது வந்து திருவள்ளூரோட தடாவுக்கோ அல்லது பழவேற்காட்டுக்கோ கொடுக்குமாங்கிறது சந்தேகம் வராது. ஆந்திர பகுதியில் தான் காற்று குவிதல் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டின் கரைக்கு அப்பால் இலங்கைக்கு கிழக்கு புறமாக செல்லக்கூடிய காற்று போய் ஆந்திர பிரதேசம் ஒரிசாவில் தரையேறுது காற்று சுழற்சியின் காரணமாக. ஆனால் தமிழ்நாட்டில் குமரிமுனை வழியாக வரக்கூடிய காற்று திசை மாற்றி இருக்கு. இது 2 நாளைக்கு இப்படி இருக்கும். மீண்டும் 18ஆம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் வங்கக்கடல் ஓரம் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் கொஞ்சம் காற்று அதிகரிக்கும். மாலை நேரத்தில் கிழக்கு காற்று மேற்கு காற்று நுழைந்து மழைப்பொழிவை கொஞ்சம் கூட்டும். தற்பொழுது குளிர்விக்கும் காற்று அதாவது குறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம். திசை மாறி இருக்கிறது, வெப்பச்சலனம் ஏற்படுகிறது. குளிர்வித்தல் என்பது உள் மாவட்டங்களில் ஏற்படாமல் மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகளில் கர்நாடக கேரள எல்லையோரத்தில் மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குளிர்விக்கும் காற்று கிடைத்ததும் கொஞ்சம் இடிமழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். 18ஆம் தேதியிலிருந்து குளிர்விக்கும் காற்று நுழைய வாய்ப்பு இருக்கிறது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே திசை மாறி இருக்கக்கூடிய காற்று 18ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும். 20ஆம் தேதி 21ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு இருக்குது. உள் மாவட்டங்கள் கடலோரம் பெருசாகிட்டாது, உள்ளே மேற்கே இந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள் எல்லாம் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு பெய்ய வாய்ப்பு இருக்குது. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 28க்கு மேல் ஏப்ரல் 28, 29, 30, மே 1, 2, 3 கண்டிப்பாக ஒரு வலுவான நிகழ்வு வரும். வலுவான நிகழ்வு காற்று சுழற்சியாக கூட வந்து மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஒரு தீவிரத்தன்மையை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக மேலே 3 நிகழ்வு இருக்குது. ஒரு சாதாரண நிகழ்வு, 2 வலுவான நிகழ்வு இருக்குது. அது மே மாதம் முதல் வாரத்தில் வலுவான நிகழ்வு தாமதம் அடையும் பட்சத்தில் 2வது வாரத்தில் வலுவான நிகழ்வாக அமையும். முதல் வாரத்தில் உயரடுத்த காற்றும் கிழக்கு திசை காற்றும் இணைந்து நல்ல மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். 28க்கு மேல் கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பில் கடலோரமும் எட்டி பிடிக்கும். 29, 30 கடலோரம் எட்டி பிடிக்கும். கண்டிப்பாக 1ஆம் தேதி 2ஆம் தேதி மே 1, 2, 3, 4, 5 கண்டிப்பாக கடலோரமும் மழைப்பொழிவு கிடைக்கும். தென் மாவட்ட கடலோர பகுதி, டெல்டா மாவட்ட கடலோர பகுதி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மே 1, 2, 3, 4 தேதிகளில் கண்டிப்பாக மழை இருக்கும். தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் மாலை இரவில் பெய்யக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலைகளை மட்டும் பெய்வது இன்றைக்கும் நாளைக்கும் நீடித்தாலும் கொஞ்சம் முன்னேறி உள்ளே வந்தாலும் பெரிய அளவிலே மழை இன்றைக்கும் நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது. நாளைய மறுதினத்திலிருந்து கிழக்கு காற்று குளிர்விக்கும் காற்று நுழைந்ததும் மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி வங்கக்கடலோரம் மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே வரைக்கும், வங்கக்கடலோர மாவட்டம் வராது, வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே வரைக்கும் மழைப்பொழிவு வரலாம். வங்கக்கடலோரமும் சில இடங்களில் வந்து மழைப்பொழிவை கொடுக்கலாம். ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட, தூத்துக்குடின்னா தூத்துக்குடிக்கு வாய்ப்பில்லை. ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, பேராவூரணி பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது. அது உறுதி இல்லை, வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன், வாய்ப்பு உறுதி இல்லை. ஆகவே கடலோரம் வருவது பெரும் சவால். உள்ளே வரக்கூடிய 2 நாள் கழித்து மழை இருக்கும். மாத இறுதியில் கடலோரமும் வரும். மே 1, 2, 3, 4 தேதிகளில் கடலோரத்துக்கும் நல்ல மழைப்பொழிவு எட்டும். மே மாதம் 3 நிகழ்வு இருக்கிறது. 2 வலுவான நிகழ்வு இருக்குது, 1 சாதாரண நிகழ்வு, 3 மழைப்பொழிவை கொடுக்கும். மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும்.
தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை இருக்கும் தென்னிந்தியாவில் என்று சொல்லப்பட்டிருக்கூடிய அறிக்கையில் நம்முடைய அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. நம்முடைய அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஜூன் ஜூலை முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை வலுத்து மழைப்பொழிவாக இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பரில் வழக்கமாக தான் தீவிரமடையும். இந்த ஆண்டு ஜூன் ஜூலையிலேயே தீவிரமாக இருக்கும். கண்டிப்பாக அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு வலுத்த மழைப்பொழிவு இருக்கும். அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு ஜூன் ஜூலையிலே இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து ஆய்வறை கூட இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.